ஹாய் ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங் டு ஆல். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ப்ரான் ஸ்ப்ரவுட் டோனட் செய்ய சொல்லித்தரேன். இந்த ப்ரானை கொஞ்சம் நல்லா கழுவிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் உப்பு மஞ்சள்தூளும் போட்டு கொஞ்சம் ஆஃப் பாயிலாக வேக வச்சு வச்சுருக்கேன். இது முளைக்கட்டின பாசிப்பயிறு, இது கருவேப்பிலை, இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கிடலாம். அதுக்கடுத்து இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் மல்லிச்செடி, வெங்காயம், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், உருளைக்கிழங்கு. பைண்டிங்க்கு பொரிக்கடலை மாவு, அதாவது சட்னி கரைக்கிற கடலை மாவு. ஓகேவா? இதை அரைச்சிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், அந்த அரைச்சி வச்ச ப்ரானை வேக வச்சு கொஞ்சம் ப்ரானையும் ஸ்ப்ரவுட்டையும் பின்ன கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுருக்கோம். இது நல்லா இப்படி வந்திருக்குது. ஓகேவா? சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த ப்ரானையும் ஸ்ப்ரவுட்டையும் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். பின்ன உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த மல்லிச்செடி, பின்ன வெங்காயம், பின்ன எல்லாமே வச்சுருந்த மசாலா எல்லாமே போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடும். கொஞ்சம் கரம் மசாலா, பின்ன கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாருங்கள், ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். பின்ன அந்த உடைச்ச கடலை மாவு, இது பைண்டிங்க்காக நம்ம போடுறோம். உருண்டை உடஞ்சிடக்கூடாதுன்றதுனால பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி நீட்டுன்னு சுட்டுடலாம். இப்போ நம்ம இதை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒடியாது. என்னென்னா நம்ம பைண்டிங்க்காக அதில் பொரிக்கடலை மாவு சேர்த்துருக்கோம். ஓகேவா? ப்ரான் ஸ்ப்ரவுட் சேர்த்து இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த ப்ரான் ஃப்ரை பண்ணுறது, அந்த ஸ்மெல்லு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. வீடு ஃபுல்லாக ஒரே மணமாக இருக்குது. இது ஈஸி டிஷ் கூட. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல பாருங்கள். இப்போ ஈஸியான ப்ரான் வித் ஸ்ப்ரவுட்டு நம்மளுக்கு டோனட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. ரொம்ப சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இதை நீங்கள் செய்யுங்க, சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. பி ஹாப்பி. இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.